வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஆமா, Samsung S24 அல்ட்ராக்கு அது வந்து ஒரு டிஸ்ப்ளே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இல்ல 2K vs 1080pன்ற மாதிரி எனக்கு இருக்கு. அது ஆக்சுவலா வந்து நிறைய பேர் நிறைய தியரி சொல்லுவாங்க ப்ரோ. இந்த ப்ளூ லைட் எமிஷனும் அதே மாதிரி தான். ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கு இதை சுத்தி. நம்ம எதையுமே வந்து ரொம்ப ஆழமா சொல்ல முடியல. இருந்தாலும் வந்து இது எல்லாருக்கும் தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்னால அதை நான் எடுத்திருக்கேன். அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆமா, ஸ்கிரீன்ஷாட்ல வந்து நான் ஃபுல்லா எடுத்து வச்சிருந்தேன். சைடுல வரும். ஆமா, நான் என்ன பண்றேன், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இதுல போட்டுறேன்டா. ஓகே, நான் இப்படி தான். சோ இங்க வந்து ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணாருன்னா, அஜய் சஞ்சீவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, S24 அல்ட்ரால பேட்டரி பேக்கப் 2K ரெசல்யூஷன் டிஸ்பிளேல அப்படின்றது தான் ஒரு ஃபேக்டர். சரியா? எனக்கு இமானுவல் ப்ரோக்கு அப்புறம் நாங்களாம் கூட இந்த மாதிரி அல்ட்ரா முன்னே யூஸ் பண்ணும்போதும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா குவாட் HD தான் வைப்போம். ஏன்னா டிவைஸே ஸ்மார்ட் ஸ்கேல் பண்ணி என்ன பண்ண முடியும் தெரியுமா? டிவைஸால நீங்க ஒரு டெக்ஸ்ட் படிக்கும்போது 720p கூட மாத்திக்க முடியும் சைலண்டா. LTPO மாதிரி. LTPO மாதிரின்னு இல்ல, இது இன்னைக்கு நேரத்துக்குலடா, இதெல்லாம் ரொம்ப காலமா இருக்கு. இப்போ நோக்கியால வந்து சிராகோலாம் இருக்குல்ல, சிராகோலாம் என்னது குவாட் HD. சிராகோ குவாட் HDயா இருந்தாலும் பேட்டரி லைஃப் எப்படி? அப்போ அந்த போன்ல அப்பயே 6 hours SOT ஈஸியா வந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணலாம். அதுவே குறைச்சுக்கோன்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி எந்த பிக்சல்ஸ் வேணுமோ வச்சுக்கிட்டு மீதி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? இது LCDலயும் ஒர்க் ஆகும். LCDலயும் சைலண்டா பார்த்தனா குவாட் HD இருக்கும். என்னங்க சொல்றீங்க? LCDலாம் குவாட் HD இருந்தாலே அந்த வார்ம்னஸ் இஷ்யூ அது பேர் என்ன ஸ்கிரீன் பண்ணலாம் ரொம்ப பெருசா போயிட்டு இருந்துச்சு. LCDல எல்லாம் பார்த்தனா HTCயும் LG முக்கியமா மாஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க பேட்டரி பேக்கப். அந்த காலத்துல சரியா? அவன கூட விடு. இது யாரு? LCD தான். சோனி. நான் வந்தோடனே கேட்டேன், என்ன பார்த்தோனே என்ன டிஸ்பிளேனா? குவாட். தெரியும். செம்ம கலர் என்னமா இருக்கு. ஓ, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? இல்லையேண்ணே. சரி, சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது, நான் ஆன் பண்ணிட்டேன். சரி, இதுலயும் 4K பேனல் இருக்கு. அதுக்காக அப்போ 4K பேனல் எல்லா நேரமும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன்னா, சைலண்டா இதுலயே ரெக்கார்ட் பண்ண 4K கண்டென்ட், அப்புறம் கேலரி ஆப், ஸோ இந்த மாதிரியானது, அப்புறம் நீ ஏதாவது ஒரு சில யூடியூப் மாதிரி ஒரு சில ஆப்ல போயிட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ்ல 4K கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான் அது 4K டிஸ்பிளேல ஒர்க் ஆகும். மொத்தப்படி மீதி நேரம்லாம் பார்த்தோன்னா அது வந்து ஃபுல் HD கம்மி பண்ணிக்கிறது போல, கம்மி பண்ணி அதை ஓட்டிக்கும். ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு ரெக்குவயர்மெண்ட்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? எப்போ பாரு நான் 4K பார்த்து என்ன பண்ண போறேன், சும்மா ஒரு ஆயிடா அப்படிங்கிற மெசேஜ் 4Kல பார்த்தா என்ன நடக்க போகுது? டெக்ஸ்ட்லாம் அப்படியே 3Dல அப்படியே மாயமா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே உருட்ட மாட்டாங்க. ஸோ தெளிவா என்ன வேணுமோ அதை மட்டும் அழகாக காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கேலிங் பிக்சர்ஸ் ரொம்ப காலமா இருக்கு. ஸோ இப்போ இந்த நண்பர் வந்து ஒரு சில டேட்டா வந்து இன்டர்நெட் ஃபுல்லா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ நான் வந்து ஆடியோ எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் சேனல்லாம் தேட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆடியோ எடுத்துக்கிட்டாலும் எனக்கும் இதே மாதிரி தான் ப்ரோ. ஆடியோலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிரைவர் யூனிட் இருக்குன்னே வைங்க, அந்த டிரைவர் வந்து பேஸ் பூஸ்டர்னே வைங்க, அதை தவிர வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சில இடங்களில் டிஸ்டார்ட் ஆகுதுன்னே வைப்போம். அது வந்து எல்லாருக்குமே ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு சிலரால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த கலர் வித்தியாசங்களும் எல்லாரோட கோன் செல்ஸ் அண்ட் ராட் செல்ஸ்ல எல்லா ஹியூமன்ஸ்க்குமே இண்டிவிஜுவலாகவே நிறைய நம்பர்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால சிலர் வந்து கிரீனை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியிற ஷேடுக்கும் இன்னொருத்தருக்கு தெரியிற ஷேடுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காரு, பிளஸ் அதுக்கு கான்ட்ரடிக்டரியா என்னென்னலாம் மார்க்கெட்ல இருக்குங்கிறதையும் நான் அப்படியே கன்வே பண்றேன். சிவபர்ணி ப்ரோ, நீங்க இந்த கமெண்ட்டை படிச்சா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுங்க. S24 அல்ட்ரா பேட்டரி பேக்கப் பத்தி சொல்லும்போது QHD ரெசல்யூஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நான் 1 month முன்னாடி வர அப்படிதான் ப்ரோ நம்பிட்டு இருந்தேன். 2K பேனல்னா 1080p விட டபுள் டைம்ல பவர் கன்சியூம் பண்ணோன்னு. டபுள் டைம்னு கிடையாது ப்ரோ, டபுள் டைம்னு யாருமே சொல்ல மாட்டோம். எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்னா அரை மணி நேரம் கிட்ட SOT எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் வரும். அப்போ 1080pல வந்து இப்போ குவாட் HDல வந்து 6 hours கிடைக்குதுன்னா 1080p வைக்கும்போது சில சமயங்கள்ல 6.5 hours அவ்வளவுதான் கிடைக்கும் டிஃபரன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணா. ஆனா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். டபுள்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் டபுள் வாய்ப்பு இல்லைன்னா நான் எப்படி போகணும் 2K HD ஃபுல் HD ப்ராக்டிகலா எல்லாரும் ஏதோ மறந்துடுறாங்கன்னு சொல்றேன். என்னமோ அந்த 7 மணி நேரம் SOTயும் டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபேக்டர்னால மட்டும் வர மாதிரி நினைச்சுக்கிறோம். பாத்தீங்களா, பின்னாடி ப்ராசஸர் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் கன்சியூம் பண்ணுது. ஆக மொத்தம் டிஸ்பிளே வந்து 5000 mAhல 1000 mAh கன்சியூம் பண்ணுதுன்னு வைப்போம். அந்த 1000 mAhல இப்போ 900 mAh மாறும். அப்ப அந்த 100 mAh எங்கேயாவது வந்து ஹெல்ப் பண்ணும், இல்லாட்டி வந்து ஒரு 850 mAh மாறும். இவ்வளவு அந்த மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மார்ஜினல் டிஃபரன்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை தான் நம்ம அட்வான்டேஜா சொன்னமே தவிர பேட்டரி லைன்லாம் பேக்ரவுண்ட் கேமரா யூசேஜ் எவ்வளவு இருக்கு. மெட்டா இருக்கான், சரியா? இப்ப யூடியூபே இருக்கான். ஆக்சுவலி நான் இன்னும் 1 month அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தாரா. நிறைய இங்கிலீஷ் சேனல்ல அதை பத்தி தேடி பார்த்தேன். அப்போ ஆப்போசிட்டா தான் அவங்க டெஸ்டிங்கோட ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய சேனல்ஸ்ல 2K பேனல்ல இருக்கிற மொபைல் SOT டிஃப்ரெண்ட் பண்ணா 2K அண்ட் ஃபுல் HD ரெசல்யூஷன் ரெண்டுலயுமே போனோட பேட்டரி ட்ரெயின் அதை விட்டு பேட்டரி ட்ரெயின் பண்றாங்க. எல்லாரோட டெஸ்ட்லயுமே மேக்ஸிமம் 1 or 2 minutes தான் SOT டைம் டிஃபரன்ஸ் ஆகுது. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு.
டிஃபரன்ஸ் ஆகுதுன்றது இருக்கட்டும். இப்போ ஃபுல் ஹெச்டி வச்சு என்ன பிரைட்னஸ் வச்சேன், குவாட் ஹெச்டி வச்சு என்ன பிரைட்னஸ் வச்சேன், அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அடுத்து இல்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குடா. ப்ராப்ளம் என்னன்னா இருக்கு ப்ளூடூத், அதான் அந்த நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்டா என்னலாம் ரன் ஆயிட்டு இருக்குன்றது ஃபேக்ட் என்னன்னு சொல்றேன். டெஸ்ட் என்வரான்மெண்ட்டை நான் என்னைக்குமே நம்புறது இல்லை. சரியா? அதனால தான் பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல வந்து ஒரு பட்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு 40 மணி நேரம் சொல்லிட்டு போயிடுவான். நமக்கு வரது பார்த்தீங்கன்னா 22 மணி நேரம் தான் வரும். அதுல நிறைய சினாரியோஸ் இருக்கு. அடுத்து ஒரு போன் எடுத்துக்கிட்டாலும் ஐபி ரேட்டிங்க்கு அவன் என்ன பண்றான், ஐபி ரேட்டிங் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு தான் தண்ணியில போட்டு எடுக்கிறான். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு லேப்ல அவன் என்ன பண்ணுவான்னா நெட்வொர்க் ரிலேட்டட் டெஸ்ட் பண்றதுக்காக அங்கேயே ஒரு 5G ரேடியோ வச்சு டெஸ்ட் பண்ணுவான். நமக்கு என்ன 5G ரேடியோ தலைக்கு பின்னாடி மாட்டிட்டு இருக்குமா, நம்ம வீட்டுல எங்கேயா செவுத்துல ஒரு சிம் கார்டை பத்தி நமக்கு அப்போ ஒரு லேப் டெஸ்ட்ங்கிறது மாறிடும் ப்ரோ. இதே தான் யூடியூப்ல பண்ற டெஸ்ட்டும். ஏன்னா நிறைய பேர் பேட்டரி டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு செம சிரிப்பா இருக்கும். வரிசையா போன் அடிக்கிறவானுங்க, எதுலயுமே சிம் இருக்கு, டைமர் வேற ஒரு இதுல போகுமா. ஆமா இல்ல எல்லாத்துலயுமே அதான் ஜாலியா இருக்கும். இததான் நானும் சொல்லுவேன், ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. அவ்வளவுதான். எண்ட் ரிசல்ட் அப்படியே தான் மேட்ச் ஆகணும் ரியல் லைஃப்லனா வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதுலயுமே சிம் இருக்காது. சிம்ல இருக்கிற நெட்வொர்க் வழியா டேட்டா நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க. அவுட்டோர்ல எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஆப் யூஸ் பண்ண மாட்டான். ஆட்டோ பிரைட்னஸ் என்ன ஆகும், எல்லா டைமும் ஒரே பிரைட்னஸ்ல நம்ம போன் வச்சிருக்கோம். அவன் வந்து ஆட்டோ பிரைட்னஸே டிசேபிள் பண்ணி எல்லாத்துலயும் ஒரே பிரைட்னஸ்ல இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும், நம்ம வெளில போவோம் பட்டுட்டு திருப்பி நம்ம ரூம்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். ரூம்ல இந்த சைடு இப்படி படுப்போம். அப்படி அதெல்லாம் இருக்கல ட்விஸ்ட் என்னன்னா நெட்வொர்க் பிரச்சனை வருது, பிரைட்னஸ் பிரச்சனை வருது. அவன் யூஸ் பண்ற ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா கிடையாது. நம்ம ஊர்ல மெட்டா ஆப் எந்த லட்சணத்துல டேட்டா கன்சியூம் பண்ணுது தெரியாது. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்டரி டெஸ்ட் ஆல்ரெடி படுத்துருச்சு. இதை நான் எப்பயுமே சொல்றது ப்ரோ. சரியா? அதனால வந்து இந்த மாதிரி வந்து இவங்க டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா லேப் சினாரியோஸ்லாம் வந்து யாராலையுமே கிரியேட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். சார்ஜே இருக்காதுல, எல்லாமே நியூலி ஓபன் டிவைஸ். அப்படி ஃப்ரெஷா தான் எனக்கு நான் வந்து இந்த ஃபுல் ஹெச்டிக்கும் குவாட் ஹெச்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை லைஃப்ல பார்த்தனால தான் நானும் இமானுவல் ப்ரோவும் சொன்னோம். அதுலயும் ஹைலைட் என்னன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் ஹெச்டிக்கும் குவாட் ஹெச்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து பெரிய அளவுல நான் சொன்ன அந்த அரை மணி நேரம் தான் மார்ஜின். அதை விட்டுட்டு வந்துட்டு வச்சா டபுள் த பேட்டரி லைஃப் வருமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வராது. நான் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். சரியா? லைக் S24 Ultra 2K ரெசல்யூஷன்ல 7:45 minutes வருது. ஆனா ஃபுல் ஹெச்டில 7:46 minutes வருது. இப்போ இங்க ஹைலைட் என்னன்னா அந்த கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி தான் நான் சொல்றேனே, அதுவே ஃபுல் ஹெச்டிக்கு மாத்திட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா மாத்தி இருக்கும். இப்போ நீங்க ஃபோர்ஸ்ட் ஃபுல் ஹெச்டி இது 4K-ஓ 2K-ஓ வைக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா எந்த பிராண்டும் அதை தரவே மாட்டான். நீங்க நல்லா உள்ளவே பாருங்க. ஸ்மார்ட் ஸ்கேலிங் ஸ்மார்ட் ஸ்விட்ச் நமக்கு தான் பிரச்சனை. அது ஸ்கிரீன் பண்ணாறது எப்படின்னா கன்வியஸா ஒரே விஷயத்தை ஒரே இடத்துல வச்சு பிரைட்டா வச்சா ஸ்கிரீன் பண்ணிடும். நீ மூவ் பண்ணிட்டேன்னு தானே போன் ஆகாது. ஓகேயா? ஸோ அதனால ஆகாது. ஆனா அதனால தான் நிறைய போன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐகானு, நெட்வொர்க் ஐகானு அதெல்லாம் அப்படியே இருக்கும் எரிஞ்சு போய். அதே மாதிரி ஜெரி ரிகோட போன் வந்து பார்த்தீங்கன்னா S8 Plusல இருந்து ஒரு Note 10 Plus வருவாரு. சரியா? S8 Plusல அவரோட கீபோர்டு எப்பயுமே இருக்கும். அச்சு ஏதோ இந்த லேப்டாப்ல நம்ம அப்படியே இப்படி பிரிண்ட் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த இடம் மட்டும். அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்றேன். எனக்கு வந்து இத்தனை வருஷமா நான் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ண போன் எதுலையுமே நான் பெருமையா சொல்ல முடியும் ஒரு தடவை கூட ஸ்கிரீன் பண்ணனது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அலட்சியம் நம்ம கிட்ட கிடையாது. நான் போன் மேல கண்டிப்பா கேர் வைப்பேன். அதே சமயம் எப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் மோஸ்டா என் போன்ஸ் எதுலையுமே வந்து 2 minutes மேல நான் ஸ்கிரீன் ஆன் வைக்கவே மாட்டேன். சரியா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் என்னன்னா இப்போ 10-15 நிமிஷம் வச்சுட்டு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நானா பவர் பட்டன் அழுத்தினா தான் லாக் ஆகணும்னு நெவர்லாம் வைப்பாங்க. நெவர் வச்சுட்டு இப்போ யாரோ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிருப்பாங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே வைப்பாங்க. என்ன ஆகும், கீபோர்டு அங்கேயே இருக்கும். கீபோர்டு அப்படியே இருக்கும். ஃப்ரெண்டோட சாட் வரும். சாட் வரும்போது சாட் ரோல் ஆகிட்டே இருக்கும். ஆனா கீபோர்டு அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ அந்த கீபோர்ட் பர்ன் பண்ணிடும், ஸ்க்ரீனை பர்ன் பண்ணி விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். சரியா? ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ரைட்டு, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். எல்லா 2K ரெசல்யூஷன் மொபைல்லையும் இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்தது ப்ரோ. Mi 11 Ultraலையும் அதே மாதிரி தான் 2K ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வச்சு செக் பண்ணும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல HDR10+ மூவி ப்ளே பண்ணா பேட்டரி ட்ரைன் பண்ணா கேம் விளையாட ஹீட்டிங் பண்றத ட்ரெயின் டிஃப்ரெண்ட் ஆகும், அக்யூரசி இருக்காதுன்னு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி லேட் நைட் வரை டெஸ்ட் பண்ணதுல எனக்கு 3 times தான் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன்ல SOT அதிகமாக இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டரி பேக்கப் நீங்க அதிகமா இருந்துன்றீங்களா? அது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ப்ராக்டிகல் லைஃப்காக இந்த ஃபுல் ஹெச்டி ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ராக்டிகல் லைஃப்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு யோசிச்சீங்கன்னா வெறும் SMS ஃபோன் கால் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ரெஸ்பான்ஸ் கடையில 2Kக்கு ரெக்யர்மெண்டே இருக்காது. ப்ளஸ் இன்னொன்னு இவரே கூட 2 சிச்சுவேஷன்லயும் டெஸ்ட் பண்ணதாவே இருக்கட்டுமே. இன்னைக்கு வந்து அவரோட போன்ல வந்து சிக்னல் ரொம்பவே ரேஞ்ச் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே இது வந்து அவருக்கு நாளைக்கு வேற மாதிரி தானே ட்ரெயின் பண்ணிருக்கோம். நாளைக்கு அதாவது இன்னைக்கு பேட்டரி சிக்னலே ரேஞ்சே கம்மியா இல்லை, நம்ம போன் என்ன பண்ணுவோம்? இதுல நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு ப்ரோ. நிறைய அல்காரிதம்ஸ். அதனால தான் உங்களுக்கு அந்த 3 times கன்சிஸ்டன்சி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அல்காரிதம் இருக்கு. அதனால இதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா குவாட் ஹெச்டி இருக்கா குவாட் ஹெச்டி யூஸ் பண்ணு, 4K இருக்கா 4K யூஸ் பண்ணு, அவ்வளவுதான். அதுவே எப்படியும் ஸ்மார்ட் ஸ்கேல் ஸ்மார்ட் ஸ்விட்ச் பண்ணதான் போது தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லா பேஜ்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்போ சோனி போன்ஸ்ல 4K வந்து லாஸ்டா 1 Mark 5 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சாம்சங் போன்ஸ் எல்லாத்துலயுமே குவாட் ஹெச்டி பேனலா இருக்கட்டும், இல்லாட்டி ஷாமி போனா இருக்கட்டும், எல்லா போன்லயுமே OnePlus இருக்கட்டும், எல்லாத்தோட டாப் டயர்ல வந்து கண்டிப்பா 2.5K பேனல் அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அந்த பேனலை போயிட்டு நம்ம செக் பண்ணும்போது அது கூட 2.5 சொல்ல முடியாது 3K பேனல் மாதிரி இருக்கும். அந்த 3K பேனலை போய் நம்ம செக் பண்ணும்போது அதுவே தெளிவாக கீழே மென்ஷன் ஆயிருக்கும் ஸ்மார்ட் ஸ்கேல் ஆகும். ஓகே, ஃபோர்ஸே ஆகாது. இப்போ அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கோங்க. இப்போ முன்ன எப்படி இருந்ததுன்னா 3 ஆப்ஷன் வரும். ஒன்னு ஸ்மார்ட் வரும், இன்னொன்னு 60 வரும், இன்னொன்னு 120 வரும். 120 ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. இப்போ நிறைய ஃபோன்ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன், 60 இல்லாட்டி ஸ்மார்ட்னு இருக்கும். ரெண்டு மட்டும் தான் இருக்கும், 120ன்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்மார்ட்டுக்குள்ள கொண்டு அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபிளாக்ஷிப் பேஸ்ல மட்டும் தான் கொடுக்குறான். அந்த மிட் ரேஞ்ச் அந்த மாதிரி பேஸ்லலாம் அவனும் தூக்கிட்டான்டா. அது எப்படின்னா என்ன பர்பஸ்னா ஸ்மார்ட் வச்சதுமே நீங்க வந்து இங்க வருங்க, நான் இப்போ பண்ற டாஸ்க் என்ன, இந்த டாஸ்க்குலாம் நான் 120 ஹெர்ட்ஸ் 144 ஹெர்ட்ஸ் பண்ணணுமா? வேணவே வேணாம். இது ரொம்ப நார்மலா அது இல்லடா, நாலேஜ் இல்ல, ஸ்மூத்னஸ் போயிடும். இப்போ 60க்கு பதில் இந்த இடத்துல நான் 90 ஃபோர்ஸ் பண்ணா போதும், எனக்கு ஸ்மூத்னஸ் வந்துடும். நான் ஏன் 120 144 எல்லாம் கொண்டு போகணும்? அதுவும் இந்த டெக்ஸ்ட்டை பாக்குறதுக்கு 90 போதும் அப்படின்னு உட்காந்து படிக்கிறேன்னா அது கூட தேவையில்ல. ஸோ அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோ. அதனால நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு இல்லை. ஃபுல் ஹெச்டி போனால் உங்களோட டே டு டே லைஃப்பில் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அங்கேயே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் நேற்று வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, 2K யூஸ் பண்ணும்போது நாள் முழுக்க டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம், வேலையில் பிஸியாக இருந்திருக்கலாம். வீட்டுக்கு வரும்போது 25% இருக்கும். SOT வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியாக இருக்கும்போது அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா SOT வந்திருக்கும். ஆனால் பேட்டரி லைஃப் படுத்திருக்கும். ரீசன் என்னன்னா டிஸ்பிளே நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஒரே சுச்சுவேஷனில் தான் ரெண்டு வாட்டியும் யூஸ் பண்ணிங்கனாலும் நெட்வொர்க் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். வைஃபை ரேஞ்ச் மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ரூம் டெம்பரேச்சர், அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தானே ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போலாம் மாறுது. டிஃபரன்ஸ் ஃபார் ஷுர் மினிமல் தான் ப்ரோ. அந்த மினிமலை தான் நான் என்ன சொன்னேன்னா 15 to 30 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரி லைஃப் ஓவராலாக கிடைக்கும். இதில் என்னென்னா நம்ம பொதுவாக இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஸோ மொபைலில் இந்த ரெசல்யூஷன் டவுன் ஸ்கேல் பண்ணது கிமிக்கு தான். கிமிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அப்புறம் ஏன் டவுன் ஸ்கேல் பண்ணணும்? அப்போ டவுன் ஸ்கேலே பண்ணாமே டிஸ்பிளே கொடுத்துட்டு போயிடலாமே. இன்னும் அவங்க அதை ப்ரோமோட் தான் பண்ணலாம். எந்த எப்பயுமே 2Kலயே உங்களுக்கு பேட்டரி லைஃப் மாஸ் பண்ண முடியும். அவங்க அதை ஏன் வந்து அப்புறம் ஃபுல் ஹெச்டி ஆப்ஷனை வைக்கணும்? அதை நான் தூக்கிட்டு போயிடுவேனே. ஸோ அது ஒன்று மேட்டர் இருக்கு. அதை கிமிக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து ரன் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்பிளேக்கான கோ ப்ராசஸர் அடிஷனலாக வச்சு நிறைய ஃபேக்டர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ பிக்சல் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பார்ப்பீங்க. இப்போ நம்ம OnePlus 12 சீரிஸ் 12 Pro 13 Pro இதெல்லாம் நீ 12 Pro செக் பண்ணீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க பிக்சல் ஒர்க்ஸோட கோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நிறைய பேர் இப்போ ஐக்கூன் மட்டும் இல்லடா, நோக்கியா எல்லாம் பார்த்தோன்னா பிக்சல் ஒர்க்ஸ் வந்து நோக்கியா 9 பியூர் வியூலையும் இருக்கும். நோக்கியா 7.2 என்ட்ரியில் 15,000 ரூபா ஃபோனில் கூட உண்டு. அது இருந்ததுன்னா டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் ஒரு ரிச்னஸும் ஒரு ஷார்ப்னஸும் ஒரு கலர் ரேடன்றீங்களா ஒரு நல்ல விஷயமும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது இது எப்படின்னா ஒரு நேட்டிவ் ISP சிப் லெவலில் இருக்கும். அந்த ISPக்கு பதில் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ விவோ வந்து அவனோட V3 சிப்பு V3+ சிப்புன்னு சொல்கிறான்னா அந்த மாதிரி ஒரு அடிஷனல் டிஸ்பிளேக்கான ஒரு கோ ப்ராசஸர் அது. சரியா? இப்போ அந்த கோ ப்ராசஸர் என்ன ஆகுதுன்னா அப்போ அதுக்கும் பவர் கன்சியூம் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வரும். இப்போ டிஸ்பிளே வந்து நார்மலாகவே பவர் கன்சியூமிங் ஹங்கிரியான டிஸ்பிளேஸும் உண்டு. பவர் மினிமல் ஆக்குறதும் டிஸ்பிளே டெக்னாலஜியில் பெரிய விஷயம். என் டிஸ்பிளே வந்து நீங்கள் 10 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் அது வந்து உங்களோட 1000 mAh டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இவ்வளோ தான் கன்சியூம் பண்ணுதுங்கிறதெல்லாம் லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுலேயும் சாம்சங் பார்த்தா சொல்லுவான் நான் தான் இருக்கல லோ பவர் கன்சியூமிங் ஹை குவாலிட்டி டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆமாம், இதில் நிறைய வேலை இருக்கு ப்ரோ. மொத்தம் ஸோ அதனால நானும் 2Kலயே தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்றதுல SOT பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க 2K உங்களுக்கு 2K இருக்கா குவாட் இருக்குன்னா குவாடே யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு தான் டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்லையா? ஆனா இதுதான் நீங்களே பதிலே சொல்லிட்டீங்க ப்ரோ. அதான் ரெஃப்ரெஷ் ரேட் 120லேருந்து 60 கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ மட்டும்தான் பவர் கன்சம்ஷன் கம்மியாகும். ஆக்சுவலாக லைக் 2K 60 ஹெர்ட்ஸுக்கு 7 hours SOT, 1080p 60 ஹெர்ட்ஸ்லையும் SOT மோஸ்ட்லி கிடைக்குது. 5 minutes தான் முன்ன பின்ன. இல்லை இதுதான் நான் சொல்கிறேன். அது 2Kல நீங்கள் வச்சிருக்கீங்க, ஆனால் 2Kல வேலையே செய்யலை. அது ஃபுல் ஹெச்டியில் தான் இருக்குது. ஆக்சுவல் 2K அது எப்போ போகும்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி மூவியை ஸ்ட்ரீம் பண்ணணும். சரியா? 4K வீடியோஸ்லாம் படம்லாம் வருதுல. மேக்ஸிமம் ஃபோனு நான் என்ன சொல்றேன், மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நீங்க இதுக்கு அப்புறம் பார்க்கணும். பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ் எது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த அமோலட்லயோ இல்லாட்டி ஓலட்லயோ. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தான் நான் எப்போ அவடா பாவி அப்போ நான் 2K வச்சாலும் S24 அல்ட்ராக்கு நீங்க 2K வச்சா வீடியோ நீங்க HDR வீடியோ 2K பாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு இது தெரியாது. எப்போ ஆஃப் ஆகுது எப்போ ஆன் ஸ்மூத்தா தான் போகும் தெரிய போகுது. அதனால எந்த பிக்சல் ஆஃப்ல இருக்கு எந்த பிக்சல் ஆன்ல இருக்குன்னு நம்மளால நேக்கடையில பார்க்க முடியாது ப்ரோ. நீங்க மைக்ரோஸ்கோப் லெவல்ல வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா 2K தான் ப்ரோ வச்சா நான் ஃபுல் HD தான் வேலை செய்யுதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்பதான் இந்த வித்தியாசம் தெரியும். 2K வச்சு ஃபுல் HDக்கும் 2Kக்கும் ஸ்விட்ச் ஆகும்போது ஸ்கேலிங்ல வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். எந்த ஸ்கேலிங் சொல்றேன்னா பேட்டரி ஐகான் சின்னதாகிறது பெருசாகிறது, ஐகான்ஸ்லாம் கொஞ்சம் மாறுறது, டெக்ஸ்ட் சைஸ் மாறுறது. ஸோ இதுல நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். சரியா? இதுவே ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு வேலை அவங்க பண்ணுவானுங்க. ஏன்னா நீங்க 2K வச்சதுமே டிஸ்பிளே ரெசல்யூஷன் பூஸ்ட் ஆன மாதிரியும் ஷார்ப்பான மாதிரியும் காட்டுறதுக்காக நார்மலா இருக்கிற அந்த ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் நான் கம்மி பண்ணேன்னு வைங்களேன்,
கம்மி பண்ணன்னு வைங்களேன் இன்னும் ஷார்ப்பா ஃபீல் ஆகும்ல. கம்மி இடத்துலயே அந்த ஃபாண்ட் வரனால உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பா ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ அப்படி பவர் சேவ் பண்ணதுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை பண்ணிட்டு 2K ரெசல்யூஷன்ல கிறிஸ்டல் கிளாரிட்டியோட ஸ்க்ரீனை கன்சியூம் பண்ணலாம் தாராளமா. இந்த கிறிஸ்டல் கிளாரிட்டிங்கிறதே 2Kல தான் இருக்கானே நமக்கு தெரியாதுங்கிறேன். நீங்க இனிமே மைக்ரோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. என்ன உங்க கையில நான் 2 S24 Ultra கொடுத்தாங்கன்னா you can find like somehow you can feel that. அப்பயும் கூட நீங்க ரெண்டுத்தையுமே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கணும். வேற ஒரே வால்பேப்பர் கொடுக்கணும், இல்லாட்டி ஃபுல் HD போட்டோ ஒன்று கொடுக்கணும். அதாவது ப்ரோ டே டு டே யூசேஜ்ல நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. லேபரேட்டரி டெஸ்ட்ல வேணா somehow possible. இல்ல கண்டுபிடிக்கிறது சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதுதான். அதனால இது கிமிக் இல்ல, மேபி மித் பஸ்டர். எப்படின்னா இப்படி சொல்லலாம், ஃபுல் HD வச்சா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் வரும் 3 மணி அந்த மாதிரி கதையே கிடையாது. வீடியோ வரையும் நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வேணா பஸ் பண்ண மாதிரி சொல்லலாம். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு நல்ல டேட்டா. இது எனக்கு ரொம்ப அருமையா இது மாதிரி தான் ஒயிட் மோட் டார்க் மோடுமோன்னு எனக்கு தோணுது. ஒயிட் மோட் டார்க் மோடுக்கும் டேட்டா இருக்கு. அதை சொல்லணும்னா வேணா ஒரு வீடியோல கூட சொல்றேன். இப்போதைக்கு நான் என்ன சொல்வேன்னா அமோலட் பேனல்ஸ் ஓலட் பேனல்ஸ்ல வந்து டார்க் மோட் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகுது, அது பிச் பிளாக் தான் ஒர்க் அவுட் ஆகும். கிரே ஸ்கேல் வச்சா வேஸ்ட். அப்பயும் அது பிக்சல்ஸ் ஆன் ஆகும். அது வேஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. அப்பயும் பிக்சல்ஸ் ஆன் ஆகும். பட் இதுவே ஓலட்ல டார்க் பிளாக்னா அந்த இடத்துல பிக்சல்ஸே ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் எனக்கு நத்திங் பிக்சல் ஓகே இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். நத்திங்லாம் அப்படிலாம் இல்ல, பிக்சல் எங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் எனக்கு தெரிஞ்சு. பிச் பிளாக் 14க்கு இப்போ பரவாயில்ல. Android 14க்கு பிக்சல் ஓகே.